Hi friends, welcome to my channel. இன்னைக்கு ஸ்பெஷல் vlog. என்ன ஸ்பெஷல்னா கோட் படம் பார்க்க ஃபேமிலியோட கிளம்பிட்டோம். என் ரெண்டு பசங்களுமே விஜய் சாரோட ஃபேன். மார்னிங் ஷோவே புக் பண்ணியிருந்தோம். கீழ்பாக்கத்தில் இருக்க சங்கம் தியேட்டரில் தான் புக் பண்ணியிருந்தோம். சங்கம் தியேட்டர் என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். சோஃபா சீட்டில் பால்கனியில் உட்காரணுங்கிறது தான் அவனோட ஆசை. ஃபஸ்ட் ஷோ பார்க்கணுன்னு தான் பையன் ஆசைப்பட்டான். எங்களுக்கு டிக்கெட் கிடைக்கல. மார்னிங் ஷோங்கிறதுனால கொஞ்சம் ஏர்லியராகவே கிளம்பிட்டோம். அப்போ தான் டிராஃபிக்கில் மாட்டாமல் கரெக்டாக தியேட்டருக்கு போக முடியும். என் பையன் ஃபஸ்ட் நாளே ஒரு கண்டிஷன் போட்டுட்டான். நம்ம ஏர்லியராக போய் ஃபஸ்ட்டு வர ட்ரெயின் ஃபைட்டை நான் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும், அதை மிஸ் பண்ணக்கூடாது. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு வந்து சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு கண்டிஷன் போட்டுட்டான். அதனாலேயே நாங்கள் ஏர்லியராகவே கிளம்பிட்டோம். தியேட்டருக்கு வந்தாச்சு. நாங்கள் சீக்கிரமாக வந்ததுனால யாருமே இல்லை, நாங்கள் தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கோம். நாங்கள் ஆன்லைனில் டிக்கெட் போட்டதுனால எங்களுக்கு கொஞ்சம் இன்னும் ஈஸியாக இருந்தது. ஆன்லைன்லேயே நிறையா டிக்கெட் அவைலபிளாக இருந்தது மார்னிங் ஷோங்கிறதுனால. அதே தியேட்டரில் 6 o'clock இருக்கிற ஷோவில் ஃபுல்லாகிடுச்சு. மார்னிங்லேயே ரொம்ப வெயில் இருந்ததுனால டிக்கெட் கவுண்டரில் போய் நின்றுட்டோம். அங்கே ஏசி போட்டிருந்தாங்க, அதனால் அது உள்ளே தான் இருந்தோம். வெளியிலையும் என் பாப்பா வச்சுட்டு நிற்க முடியாது. இப்பயே பாருங்கள் எவ்வளோ வால் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு கட்டத்தில் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டா. அந்த டான்ஸை நிறைய பேர் நின்று பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் அதை பற்றி அவள் கவலைப்படல, அவள் தான் ஆடிட்டு இருந்தா. டான்ஸு ரொம்ப க்யூட்டாக இருந்தது. செக்கிங்லாம் முடிச்சுட்டு நாங்கள் உள்ளே போயிட்டோம். மார்னிங் ஷோங்கிறதுனால நிறையா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்திருந்தாங்க. படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே என் பாப்பா பாப்கார்ன் கேட்க ஆரம்பிச்சிட்டா. அவளை சமாதானப்படுத்தி தியேட்டருக்கு போகிறதுக்குள்ளே என் பையன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான். பால்கனியில் செகண்ட் ரோவிலே நாங்கள் டிக்கெட் போட்டிருந்தோம். அது ஸ்க்ரீனோட சென்ட்ரி வியூ பாயிண்ட்டாக இருந்தது. சோஃபா சீட்டும் உட்கார்றதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்தது. நம்ம எடுத்துகிட்டு போகிற திங்ஸ்லாம் வச்சுட்டு நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்துருந்தாங்க பசங்க. படம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என் பசங்க எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்கன்னு பாருங்கள்.
ட்ரெயின் ஃபைட்டை பையன் மிஸ் பண்ணாமல் பார்க்க ஆரம்பிச்சிட்டான். படம் முடிஞ்சிச்சு. லஞ்சுக்கு நாங்கள் பனகல் பார்க்கில் இருக்க அடையார் போனுக்கு தான் போயிருந்தோம். பனகல் பார்க்கில் ஒரு சின்ன பர்ச்சேஸ் முடிச்சுட்டு அப்படியே அங்கே சாப்பிட போயிட்டோம். பாப்பா எப்போதும் போல் அந்த குலோப் ஜானை ஆர்டர் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. எப்போ போனாலும் அவளுக்கு தேவையான குலோப் ஜான் ஆர்டர் பண்ணி கொடுத்துருவோம். ஃபஸ்ட்டு பரோட்டா ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஃப்ரைட் ரைஸும் பன்னீர் 65 சொல்லியிருந்தோம். பன்னீர் 65 வந்து பன்னீர் பஜ்ஜி மாதிரியே இருந்தது. அது எங்களுக்கு பிடிக்கல. அதை ரிட்டன் கொடுத்துட்டு பன்னீர் மஞ்சூரியனாக செய்ய சொல்லிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.